நண்பர்களே, நாங்க இப்ப ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ஏழைகளுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏழைகள் ஏழ்மையை தோக்கடிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படிப்பட்ட மாடல்னா, இன்னைக்கு இந்த மாடலை பத்தி உலக மக்கள் எல்லாரும் சர்ச்சை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த வழியை நாங்க தேர்ந்தெடுத்தோமோ, நாங்க எந்த மாடலை தேர்ந்தெடுத்தோமோ, அது இன்னைக்கு நாட்டுல 25 கோடி நாட்டு மக்கள் யாரு ஏழ்மையின் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களோ அவங்க ஏழ்மையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. நண்பர்களே, மோடி நம்மளுடைய நாட்டுல நாங்க சமாதானப்படுத்துற அரசியல்ல எத்தனையோ பார்த்திருக்கிறோம். சமாதானப்படுத்துதலுடைய அரசியல் அது நாட்டை துண்டு துண்டாக்கி பகிர்ந்து கொடுத்துருச்சு. சமாதானப்படுத்துதல் அரசியல் உண்மையானவங்களோட நேர்மையா இருக்கிறவங்களுடைய அரசியலை அழிச்சிருச்சு. அப்புறம் அதனால இன்னைக்கு மோடி சமாதான அரசியலை நீக்கிட்டு சந்தோஷப்படுத்துற பக்கத்துல போய்கிட்டு இருக்காரு. எங்களோட வழி சமாதானப்படுத்துற அரசியல் இல்ல மக்களே, எங்களுடைய வழி சந்தோஷப்படுத்துறதுக்கான வழி. எல்லாருடைய ஒற்றுமை, எல்லாருடைய வளர்ச்சிங்கிற மந்திர பாதை, அதே சந்தோஷப்படுத்துதலுக்கான மிகப்பெரிய வழி. ஆனா இந்த காங்கிரஸும் இந்திய அலையன்ஸும் பயங்கரமா சமாதானப்படுத்துதல் அரசியல்ல இறங்கி இருக்கிறாங்க. 24ஆம் ஆண்டு தேர்தல்ல காங்கிரஸ் எந்த மேனிஃபெஸ்டோவை வழங்கியிருக்கோ அதுல 100%, அப்புறம் நான் இதை முதல் நாளே சொல்லியிருக்கிறேன், இப்ப மறுபடியும் சொல்றேன், காங்கிரஸ் இந்த தடவை கொடுத்திருக்கிற மேனிஃபெஸ்டோல 100% முஸ்லிம் லீகோடைய முத்திரை குத்தி இருக்கு, முஸ்லிம் லீகோடைய அச்சு இருக்கு. காங்கிரஸோடைய முழு மேனிஃபெஸ்டோ வெறும் ஓட்டு பேங்க வலிமையாக்குறதுக்கு மட்டும்தான் இந்த எலெக்ஷன் பயன்படுத்தி இருக்கு. எங்களுடைய மேனிஃபெஸ்டோ நாட்டை வலிமையாக்குறதுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு.